வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் செக்ரட்டரிக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இ சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து இங்க வந்து ஓப்பன் ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கோம். மொத்த காலியிட பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, 1483 பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து. கடைசி நாள் வந்து 9/11/2025 விண்ணப்ப கட்டணம் ரூ. 100 ஆதி திராவிடருக்கு வந்து ரூ. 50ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்க கம்யூனிட்டி வந்து அந்த மாரி மாறிட்டே இருக்கும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 2 15,900லேருந்து 50,400 வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போகும். இங்க வந்து விளம்பரத்த பார்க்க அப்படின்னு இருக்குது. விளம்பரத்த பார்க்கறது அப்படின்னா, உங்களோட மாவட்டத்த வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துட்டு இது எல்லா மாவட்டம் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இதுல வந்து உங்க மாவட்டம் எந்த மாவட்டமோ அத குடுத்துட்டு, இங்க வந்து ஷோ குடுத்தீங்கன்னா, இங்க வந்து டவுன்லோட் பண்ற மாரி ஆப்ஷன் வரும். இங்க டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் மாரி இது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இங்க வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் மறுபடியும் அது எல்லாமே அப்படியே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் பர்கூர்ல 6, ஒசூர்ல 3, காவேரிப்பட்டினத்தில 8, கெலமங்கலத்தில 3, கிருஷ்ணகிரியில 1, மத்தூர்ல 4, சூளகிரியில 6, தளியில 6, ஊத்தங்கரைல 9, வேப்பனப்பள்ளியில 4 இந்த மாரி வந்து அந்தந்த மாவட்டத்தில அந்தந்த அ ஒன்றியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 50 வாண்டடு. இதில வந்து எப்படி வந்து தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில போட்டிருக்காங்க. பெண்கள், ஜென்ரலு, சிறுபான்மையினர்கள், அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விதவைகள், இந்த மாரி எல்லாமே இப்ப கேட்டகரியா பிரிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 33 கேட்டகரி வைஸ் சுழற்சி முறையில முடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய வந்து குடுக்குறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் படித்திருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது? அப்படின்னு பார்க்கலாம்னா, இப்ப இங்க உள்ள போயிட்டு, இங்க வந்துட்டு அறிவுரைகள் வேணா படிச்சு பாருங்க. மாவட்ட வாரியானது கிளிக் பண்ணா நம்ம இது மாவட்ட வாரியா உள்ள வந்துரும். நீங்க ஓவராலா பார்த்துக்கலாம். நீங்க எந்தெந்த மாவட்டம் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை நவ் இங்க இருக்கு இல்லையா? இங்க வந்து அப்ளை நவ் குடுக்கும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன குடுத்தாங்களோ, அதே மாரி தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபார்ம் ஃபில் பண்றது டிஃபரெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து பேர் மட்டும் தான் வந்திருக்குது. இங்க வந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்றோம். இங்க அப்ளை பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த கேட்டகரிக்கு மட்டும் தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுங்க. அதனால வந்து நீங்க எதுல வரீங்க அப்படின்றது தகுதிய வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெனரலுக்கு சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் வந்து மேல் சூஸ் பண்றோம். இங்க வந்து இதுல வந்து என்ன இடஒதுக்கீடுல வந்து இது கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் வழி படித்தவர்கள். இதுல வந்து 8த் படிச்சிருக்கேன். நான் 8வது வரையும் தமிழ் படிச்சுட்டேன்னு சொன்னா, இதுல மட்டும் தான் நீங்க போட்டியிட முடியும். இதுல வந்து போட்டியிட முடியாது. ஏன்னா, அதுக்கப்புறம் பாரு சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் வழி படிச்சு மாநில அரசிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இத வந்து நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ, அந்த கேட்டகரில மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ஷன் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து தெளிவா போய் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஜெனரல் என்ன சூஸ் பண்றீங்களோ, காலி பணியிட இடஒதுக்கீடு வந்து அதில தான் வரும். இப்ப வந்து நம்ம வந்து எஸ்சில சூஸ் பண்ணோங்கன்னா, இங்க வந்து மேல் குடுத்தீங்கன்னா, இதில வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரல் ஒண்ணு, ஷெட்யூல் காஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒண்ணு, ஷெட்யூல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை, கென்யா, உகாண்டா மற்றும் தனியே சில நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள். அப்படி அங்கருந்து இங்க வந்து இடம்பெயர்ந்தவங்க வந்து இருக்காங்க. இது வந்து 6 மாதத்துக்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இது ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வெளிய வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இது குடுத்துருக்காங்க. இந்த மாரி கேட்டகரிய வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா சூஸ் பண்ணி நீங்க வந்து போடணும். இப்போ வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் எதுல சூஸ் பண்றேன்னா, மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் ஜெனரல் வந்து போட்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. கம்யூனிட்டி வைஸா போட்டி பண்ணீங்கன்னா, வாய்ப்பு வந்து அதிகம். நீங்க வந்து இதில சூஸ் பண்றது உங்களுக்கு அடுத்து உங்களோட விருப்பம். அடுத்தது இனிஷியலு, நேமு, உங்க அப்பா பேரு, உங்க அப்பாவோட இனிஷியலு, உங்க அப்பாவோட பேரு, 10த் வந்து 10த் பாஸு. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீங்க சொல்லி போட்டிருக்கீங்க. கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. இது வந்து வேண்டியதில்ல. இது வந்து நோ குடுத்துக்கலாம். கல்வி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு. சரியா? கல்வி அமைப்பு வந்து ஸ்டேட் போர்டு. அதுக்கப்புறம் எந்த இயர்ல முடிச்சீங்க? அதுக்கப்புறம் வந்து எந்த மந்த்ல வந்து முடிச்சீங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. 500க்கு வந்து எவ்வளோ மார்க்கு? இப்போ வந்து 500க்கு வந்து 500ஆ? இல்ல 500க்கு வந்து 300 மார்க் எடுத்திருக்கிறியா? அப்படின்னா, உங்களோட மார்க் பெர்சன்டேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு வந்து மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா,
அ 50 5 எம்பிக்குள்ள அப்லோட் பண்ணலாம். ஜேபிஜி, பிடிஎஃப் ஏதோ ஒண்ணு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எல்சி சான்றிதழ் நம்பர் வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்தெந்த கம்யூனிட்டில வரீங்க அப்படின்றத வந்து அப்ளை பண்ணணும். இங்க வந்து ஜெனரல் குடுத்தீங்கன்னா, என்ன வந்து வருதோ அது பண்ணணும். மதம் வந்து எந்த மதம், இந்து மதமா என்ன வருதோ அது வந்து அப்ளை பண்ணணும். உட்பிரிவு கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதில வந்து நீங்க எதனா தகுதியான நபருங்களா இதில குடுங்க, இல்லன்னா வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வந்து போடுற மாரி இருக்கும். அ ஸ் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் சொந்த மாவட்டம், உங்க சொந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த வந்து போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட்ட வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக்கோ அது வந்து அட்ரஸ் டீட்டெயில்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோடு, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். புகைப்படம் வந்து ரீசென்ட்டா எடுத்தது வந்து அப்லோட் பண்ணணும். விண்ணப்பதார் கையொப்பு வந்து போட்டது அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் குடுத்துட்டு, செக் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா, இதில போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தா மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபிகேஷன் வரும். அந்த மொபைலுக்கு வர ஓடிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். அ அ ஒரு சில பிரிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சலுகை குடுத்துருக்காங்க. அது எது எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரூ. 50 மத்தவங்களுக்கு வந்து ரூ. 100 குடுத்துருக்காங்க. நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. வேற எந்த டீட்டெயில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து போடப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அ மறக்காம வந்து நம்ம சேவை சேனல வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.